மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை டிவியில் பார்த்து கொண்டிருந்த சிறுவன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய ஒரே காரணத்துக்காக போலீசார் குடும்பத்தோடு கைது செய்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குடும்பத்தினர் நடத்திய இரும்பு கடையையும் ஜேசிபி கொண்டு நகராட்சி நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. நடந்தது என்ன? மகாராஷ்டிர மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள மால்வான் என்ற இடத்தில் கடை வைத்து பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்தவர் ஹமீதுல்லா கான். இவரது மனைவி ஆயிஷா. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் போது இவர்களின் 14 வயது மகன் வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் அவுட் ஆன போது உற்சாகத்தில் அச்சிறுவன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியதாக தெரிகிறது. அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சச்சின் வரத்கர் என்பவர் சிறுவனின் இந்த உற்சாக குரலை கேட்டிருக்கிறார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த அவர் சிறுவனின் இந்த கோஷத்தை கேட்டதும் கொந்தளித்திருக்கிறார். சிறுவன் அந்த பக்கமாக கோஷமிட்டபடி ஓடியதை பார்த்துள்ளார் சச்சின் வரத்கர். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக மீண்டும் வந்தபோது விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பிடித்தவர் எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பலாம் என கேள்வி எழுப்பி கண்டித்திருக்கிறார். சிறுவனை அவரது பெற்றோரிடம் அழைத்துச் சென்று தேசவிரோத கோஷங்களை எழுப்புகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனே தனது செல்போன் மூலமாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினரை தொடர்பு கொண்டு அந்த இடத்திற்கு வரவழைத்துள்ளார். 50ற்கு மேற்பட்டோர் அந்த இடத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சச்சின் வரத்கர் கொடுத்த புகாரின் பேரில் மால்வன் போலீசார் அந்த குடும்பத்தினருக்கு எதிராக FIR பதிவு செய்தனர். 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு கண்காணிப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டான். சிறுவனின் பெற்றோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதோடு மட்டுமல்லாமல் சிறுவனின் பெற்றோர் நடத்தி வந்த இரும்பு கடையை நகராட்சி நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது. கிரிக்கெட் போட்டியில் சிறுவன் கோஷமிட்டதற்காக உள்ளாட்சி நிர்வாகம் இதுபோன்று புல்டோசர் மூலம் கடையை இடித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் நோட்டீஸ் கூட கொடுக்காமல் இடித்து தள்ளியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடையை இடிக்கும் போது சிறுவனின் தந்தை இரும்பை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தி வந்த வாகனமும் சேதப்படுத்தப்பட்டது. போலீசார் இவ்விவகாரத்தில் எந்தவித விசாரணையும் நடத்தாமல் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கைது செய்யப்பட்ட குடும்பத்தினரின் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே சிறுவனின் பெற்றோருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் சிறுவனை அவரது மாமாவிடம் ஒப்படைத்திருக்கின்றனர்.